சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி, அஞ்சலி ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அஞ்சலி, உங்களை தான் கேக்குறேன், பதில் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்களா? அஞ்சலி, என் மேல ஏதாவது வருத்தமா? ஆமா சார், உங்க மேல வருத்தம் தான் சார். நான் என் ஹஸ்பண்ட பிரிஞ்சிருக்கேன்னா அதுக்கு 1000 ரீசன்ஸ் இருக்கும். அது தெரியாம நீங்க பாட்டுக்கு சொல்ல சொல்ல கேட்காம அவர் போட்டோவை கொண்டு போய் இப்போ போலீஸ் கிட்ட கொடுத்திருக்கீங்க. ஏன் சார் இப்படி தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன அஞ்சலி, நீங்க நல்லா இருக்கணும் தானே நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தான் சார் தெரியும். நீங்க எப்படி சார் அதை முடிவு பண்ணுவீங்க? இல்லங்க, நீங்க இங்க இருந்து கஷ்டப்படுறீங்கன்னு தான். நான் கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னனா சார்? நீங்களா எதையாவது நினைச்சுப்பீங்களா? இங்க எனக்கு என்ன சார் குறைச்சல்? அப்பா மாதிரி சார் இருக்காரு, அம்மா மாதிரி மேடம் இருக்காங்க, தங்கச்சி மாதிரி கவி மித்ரா இருக்காங்க, எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா காயத்ரி மேடம் இருக்காங்க. வேற என்ன சார் வேணும் எனக்கு? அஞ்சலி, நீங்க இத பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா வாழ்க்கைக்கு இது ஒத்து வராது. ஆணோ பெண்ணோ புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ்றதுதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த நல்ல எண்ணத்துலதான் நான் உங்க ஹஸ்பண்ட கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன். இப்ப போலீஸ் அவர் எங்க இருப்பாருன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட பார்த்து பேசி உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைக்கிறேன். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குன்னு நினைக்காதீங்க சார். சில பிரச்சனைக்கெல்லாம் தீர்வே இருக்காது. அதே மாதிரிதான் எங்க பிரச்சனை. அதனால நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் வேஸ்ட் தான் சார். நீங்க ஏன் அஞ்சலி இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? முதல்ல அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் தான் நான் சொல்றேன். நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், அப்பவும் நீங்க அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதுலயே இருக்கீங்களே சார். உங்களுக்கு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். அதனால தானே சார் அவரை தேடிட்டு இருக்கீங்க. என்ன அஞ்சலி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா சார், நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் திரும்ப திரும்ப பிரச்சனைய உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு என்ன சார் கஷ்டம் தந்தேன்? ஐயோ அஞ்சலி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க ஹஸ்பண்ட் கூட நீங்க சேர போறீங்கன்னு ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும், என் ஃப்ரெண்ட், என் பெஸ்டி என்னை விட்டு பிரிய போறாங்கங்கறத நினைச்சு உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆம்பளை அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நேத்து சத்தியமா நான் அழுதுட்டேன் தெரியுமா? ஆனா அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சு அடக்கிக்கிட்டு, பரவாயில்ல நம்மளை விட்டு அஞ்சலி பிரிஞ்சாலும் அஞ்சலி சந்தோஷமா தான் இருக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபத்தை பார்த்தா உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் கிடைச்சதும் கண்டிப்பா நீங்க என்ன மறந்துடுவீங்க போல இருக்கே. சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். உங்களை எப்படி சார் மறக்க முடியும்? ஒருவேளை நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட போயிட்டீங்கன்னா அடிக்கடி வந்து என்ன பார்க்காட்டியும் பரவாயில்ல, மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது என்ன வந்துட்டு பார்த்துட்டு போங்க அஞ்சலி. சத்தியமா உங்களை என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. என் மனசுக்குள்ள நீங்க ரொம்ப ஆழமா பதிஞ்சிட்டீங்க. ஏன் பதிஞ்சீங்க, எப்படி பதிஞ்சீங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியலங்க. ஆனா உங்க மேல எனக்கு ஒரு இனம் புரியாத மரியாதை, அன்பு, பாசம் எல்லாமே இருக்கு. அதனால எந்த காரணத்துக்காகவும் என்ன மட்டும் மறந்துடாதீங்க அஞ்சலி.